ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கவிஞர் மிஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்மள. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஜுட்ஸு கைசன் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா வரதுக்கு ஒரு லீக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அலோக் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோ போடக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேலன்ஸ்டே டேக்கு பார்த்தீங்கன்னா ஃபேடட் வில்லு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வென்சிட்டுக்கு ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 14ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா வரப்போகிற 14ஆம் தேதி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வரப்போகுது. இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் எஃபெக்ட்ஸோட கொஞ்சம் நாளாக தான் கொடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்கின் வரப்போது. அப்படியே கண்ணாடி பாட்டிலாட்ட ஜொலிக்குது. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் வரப்போகுது. அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு எமௌண்ட்டு. ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஹார்ட்டு அட்டாக். அதாவது ஹார்ட் வச்சு சும்மா அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் கொஞ்சம் காமெடியாக தான் கொடுத்து வச்சிருக்கேன், ஹார்ட் அட்டாக்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி லக்கி ராயில் கூட வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 16ஆம் தேதி இன்னும் முழுசாக தெரில. லக்கி ராயில் கூட பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுட்ஸு கைசன் கொலாபரேஷன் ஸ்கில். ஸோ அது பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 14ஆம் தேதி ஆரம்பித்து 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முடிய போகுது, ஏப்ரல் 13ஆம் தேதி. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரம்ஜான் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் லோடிங் பேஜு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோடிங் பேஜ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது ரம்ஜான் ஈவெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோடிங் பேஜ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோடிங் பேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா லாபி. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க பாலைவனத்தில். இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஎஸ் ரேங்க்டு பிஆர்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலையெல்லாம் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். இந்த மாதிரி ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கைவிங் பார்த்தீங்கன்னா வரப்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷரை பற்றி பார்த்துருவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேப்பில் ஒரு ட்ரெஷர் கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேப் ஓப்பன் பார்த்துக்கோடனே அங்கே ஒரு மார்க் காட்டும். அங்கே போனோடனே நீங்கள் குழி தோண்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சிலலாம் உடஞ்சி உள்ளே ஒரு பள்ளம் காட்டும். அந்த பள்ளத்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 பவர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பவர் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டு. ஸோ இது போட்டோடனே பார்த்தீங்கன்னா டீமெட்டை நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணிக்கலாம். இது போட்டு நான் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணுறேன். டெலிபோர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டீமை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரோகன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கிடச்சிருக்கு. அதாவது சுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜெம்பி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கின் கிடச்சிருக்காங்க. 2 ஸ்கின் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் பார்த்தீங்கன்னா மார்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனிமி சுட்டிங்கன்னா எனிமி இங்கே இருக்கான்னு மார்க்கட்டும். த்ரோகன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிஎஸ்சில் கிடக்கும். அது இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்ல வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அப்படியே பிக்சராக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சராக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலை அங்கே மேப்பில் அங்கே கிடக்கும் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்டில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள இருப்ப ஃப்ரீ பண்டில். அப்படியே ட்ரெஷர் பாலைவனத்தில் அப்படியே புதையல் தேர மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ த்ரோகன் கூட ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது, த்ரோகன் ஸ்கின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு கத்தி ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோக் ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலோக் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருப்பது நான் அது எப்போ வரப்போதுன்னு டேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் கிடையாது, அடுத்து வர வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு லாபி பார்த்தல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுக்க போகிறாங்க. அதாவது ஃபீமேல் பண்டு தான் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி டாஸ்க்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்கியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட் கையை போட்டு அப்படியே காயின்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் கன் ஸ்கின்னு, MP40 ஸ்கின்னு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூனை. ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த டேட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில், அதாவது பூனை மாதிரி இருக்குது. பூனையே தான், டவுட்டே இல்லை. ஆம்ஸ் வச்ச மாதிரி கோல்டன் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க.
இந்த ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல பெருசாக. அந்த மெயில் பண்டலுக்கும் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குளோவால் ஸ்கின், அந்த பூனை பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி ஒரு குளோவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்கின்னு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் வரதுக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கத்தி ஸ்கின் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு P90 கன் ஸ்கின், அதுக்கப்புறம் இந்த ஒரு குட்டி ஸ்னைப்பர் கன் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதை பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுக்கறதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. இந்த P90 இருக்கட்டும், இல்லைனா இந்த ஒரு குட்டி ஸ்னைப்பராக இருக்கட்டும், இது பார்த்திங்கன்னா ஓசியில் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூனை டெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூப்பனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு காய்சன் சாப்டர் 2. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்டா அஃபிஷியல் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃப்ரீ பண்டில் எடுக்கும்போது யூஜி தௌதரி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா டோஜி மாதிரி பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு காய்சன் சாப்டர் 2 வரதுக்கு 100% பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. கீழேயே பார்த்திங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்க, கெஸ் பண்ணியிருப்பேன் நீங்களே அப்படின்னு ஒரு எழுதி போட்டிருப்பாங்க இங்கிலீஷில். ஸோ அப்போனா ஜுஜுட்சு காய்சன் சாப்டர் 3 100% பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகிற அப்டேட்ஸ். இதோடு நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.